நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது சீனால இருந்து எடுக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் புகைப்படம். இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது பெருசா ஒண்ணுமே இல்லாத ஒரு பாலைவன புகைப்படம் மாதிரி தெரியலாம். ஆனா இதை நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஒரு போர்க்கப்பல் மாதிரியான ஒரு உருவத்தை பார்க்க முடியும். அதுலயும் குறிப்பா போர் விமானங்களை தாங்கி பறக்கக்கூடிய விமானம் தாங்கி கப்பல் ஒன்னோட உருவம் தான் இது. ஆனா இது கடல்ல இல்ல, ஒரு பாலைவனத்துக்கு நடுவுல இருக்கு. அதுவும் சீனாவின் மேற்கு பகுதியில இருக்கிற மிகப்பெரிய பாலைவனமான டக்லமாகான் பாலைவனத்துக்கு நடுவுல இருக்கு. கப்பல்னாலே அது கடல்ல தான் பயணம் பண்ண நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த டக்லமாகான் பாலைவனம் உயிரினங்கள் வாழவே தகுதி இல்லாத, ஆள் நடமாட்டமே இல்லாத உலகின் 2வது மிகப்பெரிய பாலைவனம். சீனாவை சுத்தி அவ்வளவு கடல் இருக்கும்போது இந்த கப்பல் ஏன் பாலைவனத்துக்கு நடுவுல இருக்கு? இந்த ஒரு கப்பல் மட்டும் இல்லாம இன்னும் சில கப்பல்களையும் சீனா பாலைவனத்துல கட்டுறாங்க. சீனா இப்படி கப்பல்களை பாலைவனத்துல கட்ட காரணம் என்னன்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். கடந்த சில ஆண்டுகளாத்தான் சீனா விமானம் தாங்கி கப்பல்களை கட்ட தொடங்கி இருக்காங்க. 15 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஒரு விமானம் தாங்கி கப்பல் கூட கிடையாது. ஆனா இப்போ சீனா கிட்ட 3 விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கு. சீனாவின் பாலைவனத்துக்கு நடுவுல இருக்கிற இந்த கப்பல் அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலான ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு கிளாஸின் உருவத்தோட பக்காவா மேட்ச் ஆகுது. இந்த விமானம் தாங்கி கப்பல் தான் அமெரிக்க கடற்படையில கடைசியா சேர்க்கப்பட்ட விமானம் தாங்கி கப்பல். இந்த பகுதியில இருந்து கொஞ்சமா தள்ளி பார்க்கும்போது பாலைவனத்துக்கு நடுவுல பாதை ஒண்ணு போறத பார்க்க முடியும். இது ஒரு ட்ரெயின் ட்ராக். இந்த ட்ரெயின் ட்ராக்கை தாண்டி அந்த பக்கம் போகும்போது இன்னொரு கப்பல் ஸ்ட்ரக்சரை நம்மால பார்க்க முடியும். ஆனா இது விமானம் தாங்கி கப்பல் மாதிரி இல்ல. இந்த கப்பல் அமெரிக்க கடற்படையில் அதிகமா பயன்படுத்தப்படுற ஆர்லேபர்க் கிளாஸ் டிஸ்ட்ராயர் கப்பலோட அப்படியே ஒத்து போகுது. கப்பலோட ஒட்டுமொத்த அமைப்பு மட்டும் இல்லாம கப்பலோட சின்ன சின்ன டீடைல்ஸும் கூட அப்படியே மேட்ச் ஆகுது. டாப்ல இருந்து பார்க்க இந்த 2 கப்பல்களுமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தாலும் இதெல்லாம் தரையோட தரையா உருவாக்கப்பட்ட 2D உருவங்கள் தான், உண்மையான கப்பல்கள் கிடையாது. இதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படங்கள் இதை உறுதிப்படுத்துது. 2020 இந்த பகுதியில கிரிட் மாதிரி சில மார்க்கிங்ஸ் மட்டும் இருந்ததையும் 2023 முழு கப்பலையும் முழுசா அவுட்லைன் பண்ணியிருக்கிறதையும் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உறுதிப்படுத்துது. அந்த வழியா போற ரயில் தடம் நேரா வந்து அப்புறமா வளைஞ்சு நெளிஞ்சு போறத நம்மால பார்க்க முடியும். ரயில் தடத்தோட வடக்கு பகுதி ஒரு ஸ்டேஷன்ல போய் முடியுது. இங்க சில கட்டிடங்களும் பல ட்ரக்குகளும் நிக்கிறத பார்க்க முடியும். ஆனா இந்த ஸ்டேஷனுக்கு பாலைவனத்துக்கு வெளியில இருந்து எந்தவித ரயில் தடங்களும் வரல. தடத்தோட மறுமுனை தெற்கு பகுதியில ரேண்டமா ஒரு இடத்துல முடியுது. அந்த பகுதியில எந்த விதமான கட்டுமான பணிகளுக்கான அறிகுறியும் இல்ல. சீனா ஏன் பாலைவனத்துக்கு நடுவுல யாருக்கும் தெரியாம இந்த மாதிரி வேலைகள் பண்றாங்கன்னு தெரியணும்னா சீனா கட்டியிருக்கிற இந்த ஜெராக்ஸ் கப்பல்களுடைய உண்மை நகல் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அமெரிக்க போர்க்கப்பல்னா அமெரிக்கா பக்கத்துல தான் எங்கேயாவது சுத்திட்டு இருக்கணும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த 2 கப்பலுமே அமெரிக்காவை விட சீனாவுக்கு பக்கத்துல தான் அதிகமா சுத்திட்டு இருக்கு. சீனாவின் கடற்பரப்பு மற்றும் அதை ஒட்டி இருக்கிற சர்வதேச கடல் பகுதியில பல ஆண்டுகளாவே பதட்டமான சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கு. பிரச்சனைகளோட முக்கிய புள்ளிகள்னா அது தெற்கு சீன கடல் பகுதியும் தைவானும் தான். தெற்கு சீன கடல் பகுதியில பல நாடுகளுக்கு சொந்தமான கடல் பகுதிகளும் சர்வதேச கடல் பகுதியும் இருக்கு. ஆனா சீனா இந்த மொத்த கடலும் தன்னோடதுதான் சொந்தம் கொண்டாடுது. தன்னோட வாதத்தை வலுப்படுத்துறதுக்காக இந்த பகுதியில இருக்கிற தீவுகள்ல ராணுவ தளங்கள் அமைக்கிறது, புதிய தீவுகள் மற்றும் பவளப்பாறை திட்டுகளை உருவாக்குறதுன்னு பல விஷயங்களை சைனா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பல்களை அடிக்கடி இந்த கடல் பகுதிக்கு கொண்டு போறதோட மற்ற நாடுகளோட இணைந்து போர் பயிற்சியும் பண்றாங்க. சீனாவின் பாலைவனத்துல போலி அமெரிக்க கப்பல்கள் இருக்க இன்னொரு காரணம் சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையில இருக்கிற வாய்க்கா தகராறு தான். தைவான் தன்னை ஒரு தனி நாடுன்னு சொல்ற அதே நேரத்துல சீனா தைவான சீனாவின் ஒரு பகுதியா தான் பாக்குது. ஐக்கிய நாடுகள் சபையும் தைவான ஒரு தனி நாடா இன்னமும் அங்கீகரிக்காம தான் இருக்கு. இருந்தாலும் தைவான் தனி அரசாங்கம், தனி நாணயம்னு தனி நாடா தான் செயல்பட்டு இருக்கு. சீனா நினைச்சா ராணுவத்தை பயன்படுத்தி தைவான தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். ஆனா அமெரிக்கா இதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சு தன்னோட கடற்படையை தொடர்ந்து தைவான் கடற்பகுதியில நிறுத்தி இருக்கு. இந்த 2 முக்கிய பிரச்சனைகளுமே எந்த நேரத்துல கூட வெடிக்கலாம்னு இருக்கிற மோசமான பிரச்சனைகள். பிரச்சனை பெருசாகி ஒரு நாள் போர் வந்தா அமெரிக்க போர்க்கப்பல்களை சமாளிக்கிறதுக்காகத்தான் சீனா தன்னோட பாலைவனத்துல இந்த உருவங்களை உருவாக்கி இருக்காங்க. குறிப்பா மிசைல்கள் மூலமா கப்பல்களுடைய முக்கிய பாகங்களை சரியா தாக்க முடியுமான்னு கண்டுபிடிக்க உருவாக்கப்பட்ட டார்கெட் பிராக்டிஸ் அமைப்புகள் தான் இது. அவங்க சில பகுதிகளை மிசைல்களால அடிச்சிருக்கிறதும் செயற்கைக்கோள் புகைப்படங்கள்ல பதிவாகி இருக்கு. ஆனா இந்த அமைப்புகள் தரையில அசையாம அப்படியே தான் இருக்கும். ஆனா ஒரு போர்க்கப்பல்னா அது கடல்ல நகர்ந்துகிட்டே தான் இருக்கும். இங்க தான் இந்த ரயில் தடம் உதவிக்கு வருது. அந்த ரயில் தடத்தை தொடர்ந்து போகும்போது தடத்தோட ஒரு பகுதியில இன்னொரு போர்க்கப்பல் வடிவம் இருக்கு. ஆனா இது 2Dல இல்லாம அதிக டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டு 3Dல கட்டப்பட்டிருக்கு. நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ரயில் தடம் மிசைல் அட்டாக்ல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ற ஒரு போர்க்கப்பலோட பாதையை மறு உருவாக்கம் பண்றது மாதிரி அமைக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. கடல் பகுதியில வளைஞ்சு நெளிஞ்சு
நெஞ்சு போகும்போதோ அல்லது அந்த கடல் பகுதியை விட்டு வேகமா தப்பிக்க முயற்சி பண்ணும் போதோ அதை எப்படி தாக்கலாம்னு சோதனை பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. பின்னாட்கள்ல எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படங்களை பார்க்கும்போது சோதனைகள் சக்சஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. இப்போ சீனா மட்டும்தான் அமெரிக்க கப்பல்கள் மாதிரி பண்ணி இப்படி பயிற்சிகள் பண்றாங்களான்னா கிடையாது. 2014ல ஈரான் அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல் ஒன்னோட மாதிரியை கடல்லையே கட்டியிருந்தாங்க. அந்த கப்பல் மேல மிசைல்களை லான்ச் பண்ணி சோதனை பண்ணி கடைசியில பல பாம்களை போட்டு அதை மூழ்கடிச்சாங்க. இது உலக அளவுல செய்தி ஊடகங்கள்ல பெரிய பேசு பொருளா இருந்தது. இப்படி போலி மாதிரிகளை வச்சு பயிற்சி பண்றது பல நாடுகள்ல பண்ணப்படுற வழக்கமான ராணுவ பயிற்சியா இருக்கு. அமெரிக்கா கூட இதை அதிகமா பண்றாங்க. அமெரிக்கா அவங்க வறண்ட நிலப்பகுதிகளில் ஒரு முழு கிராமத்தோட மாதிரியை கூட உருவாக்கி பயிற்சிகள் பண்றாங்க. உதாரணத்துக்கு சீனாவோட செங்டு ஜேசோ போர் விமானத்தோட மாதிரி ஒண்ணு ஜார்ஜியால இருக்கிற யுஎஸ் வான்படை தளத்துல இருக்கிறத சிலர் படம் பிடிச்சிருக்காங்க. ஆனா சீன பாலைவனத்துல இருக்கிற இந்த மாதிரிகள் அமெரிக்காவுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கலாம்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் சீனா இந்த மாதிரிகளை தாக்க பயன்படுத்துற மிசைல் தான். யுஎஸ் இன்டெலிஜென்ஸ் சீனா பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட டாங்டங் 21Dயோட வேரியண்ட பயன்படுத்தி இருக்கலாம்னு கணிக்கிறாங்க. இது கடல்ல வேகமா மூவ் ஆயிட்டு இருக்கிற போர்க்கப்பல்களை கூட துல்லியமா தாக்கி அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மிசைல். இந்த சீன மிசைல ஒரு கப்பலை குறி வச்சு லான்ச் பண்ணும்போது அது வளிமண்டலத்துல ரொம்ப உயரமா போய் கப்பலை அழிக்கக்கூடிய பகுதி மட்டும் தனியா பிரிஞ்சு கப்பலை நோக்கி அதிவேகத்துல கீழே விழும். ஒரு சாதாரண மிசைல் மாதிரி இல்லாம இது கீழே விழும்போது இதோட பாதையை மாத்தி அமைக்க முடியும். இதன் காரணமா இந்த மிசைலோட தாக்குதல் ரொம்ப துல்லியமா இருக்கும். ரொம்ப சின்ன டார்கெட்டையோ அல்லது வேகமா நகரக்கூடிய ஒரு போர்க்கப்பலையோ கூட இதால துல்லியமா தாக்க முடியும். இந்த தாக்குதல் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்றது மாதிரி சீனா அவங்களுடைய செயற்கைக்கோள் நெட்வொர்க்கையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. இதன் உதவியோட நகரும் இலக்குகளை லைவாவே ட்ராக் பண்ணி அடிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தோட தாக்குதலை சமாளிக்கிறது எளிதான விஷயம் இல்லைன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த மிசைல் மூலமா தெற்கு சீன கடல் பகுதியில் இருக்கிற போர்க்கப்பல்களை சீனாவால நிலப்பரப்புல இருந்தே அடிக்க முடியும். போர்க்கப்பல்களுடைய தற்காப்பு அமைப்புகளை விட இந்த மிசைல் வேகமா இருந்தா அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பல்களை இழக்க வேண்டி இருக்கும். சீனா செயற்கைக்கோள் படங்கள்ல சிக்கிறது மாதிரி இந்த பயிற்சிகள் பண்றது அமெரிக்காவுக்கு எச்சரிக்கைகள் விடுறதுக்காக கூட இருக்கலாம். இப்படி ஒரு டெக்னாலஜி சீனா கிட்ட இருக்கிறது உண்மைன்னா அமெரிக்காவுக்கு அது பயத்தை ஏற்படுத்தும். இந்த மிசைல் கிட்ட இருந்து தன்னோட போர்க்கப்பல்களை காப்பாத்த அமெரிக்கா அந்த கப்பல்களை மிசைல் ரேஞ்சுக்கு வெளியே கொண்டு போக வேண்டி இருக்கும். அந்த ஆயுதத்தை பயன்படுத்தாமலே எங்க கிட்ட பவர் இருக்குன்னு சீனா இந்த மாதிரிகள் மூலமா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சொல்றாங்க. இந்த பக்கம் தைவானும் இதுக்கெல்லாம் தயாரா தான் இருக்கு. சீனா போலியான கப்பல்களை உருவாக்கி போர் ஒத்திகைகள் பண்றது மாதிரி தைவானும் சீனா திடீர்னு படையெடுத்து வந்தா எப்படி இருக்கும்னு அந்த நிகழ்வை 22,000க்கும் அதிகமான வீரர்களை வச்சு போலியா உருவாக்கி ஒத்திகைகள் பண்றாங்க. சீனாவுக்கும் தைவானுக்கும் இப்போ உடனே போர் வருமானா அது கேள்விக்குறிதான். ஆனா எதிர்காலத்துல போர் வராதுன்னு நம்மால உறுதியா சொல்ல முடியாது. சீனா இதே திட்டத்தை இந்தியாவுக்கு எதிராக கூட பயன்படுத்தலாம்னு நிபுணர்கள் சொல்றாங்க. சீன எல்லைக்கு பக்கத்துல இருக்கிற பல ராணுவ தளங்கள் மற்றும் வான்படை தளங்களை சீனா தாக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு ஒத்திகை பார்க்க சீனா இந்த தளங்களை மறு உருவாக்கம் பண்ணி பயிற்சிக்காக பயன்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமா நாட்டோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வலுவாக்கணும்னு நிபுணர்கள் சொல்றாங்க. பலம் பொருந்திய ஒரு நாடு பக்கத்திலேயே இருக்கும்போது நம்ம பாதுகாப்பு வலயம் வலுவா இருந்தா மட்டும்தான் நம்மால அதை சமாளிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒன்றர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.